விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசாமல் இருப்பது பற்றி பேசப்போகிறேன். பேசாமல் இருப்பது பற்றி என்ன பேசப் போகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பேசாமல் இருக்கும் நிலைக்குத்தானே நாம் மௌனம் என்று சொல்கிறோம். அந்த மௌனத்தை பற்றி தான் நான் இன்று உங்களிடம் பேசப்போகிறேன். நம்மில் பலர் கோபமோ அல்லது வருத்தமோ இருந்தால் பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அமைதியாக கடந்து போயிடுவாங்க. அப்போ மௌனம் என்றால் அமைதிக்கான ஒரு வழிமுறை என்று கூட நம்ம சொல்லலாம். மௌனம் சப்தமில்லாத ஒரு நிலை மட்டும் அல்ல, அளப்பரிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. நம் மன அழுத்தங்களை எல்லாம் குறைத்து நம்முள் தெளிவான சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு கருவிதான் மௌனம் என்றும் சொல்லலாம். விரும்பத்தகாத பல பின் விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரே மொழி எது என்று கேட்டால் மௌனம் என்று சொல்லலாம். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நமக்கே எஜமானனாகி விடுகின்றன. நாம் பேசுவதை காட்டிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மௌனமே எதிர்வினையாக இருக்கும். வாயை மூடிக்கொண்டு மனதை இறுக்கிக் கொண்டு முகம் வாடி அமர்ந்திருப்பதற்கு பெயர் மௌனம் அல்ல. மௌனியாய் கல் போல் மலராதிருந்தால் மௌனம் இதாமோ என்கிறார் ரமணர். அகம் விரிந்து முகம் மலர்ந்து உதடுகள் ஒட்டியிருப்பதே உண்மையான மௌனம். அதுவே மௌனத்திற்கான அழகு என்கிறார் ரமணர். நாம் நாவினால் பேசுகின்ற வார்த்தைகள் பலர் மனதை சுட்டு பொசுக்கி அது வடுக்கலாக மாற்றிவிடுகின்றன. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்கிறார் வள்ளுவர். தீயினால் ஏற்பட்ட ஒரு புண்ணை ஏதாவது மருந்துகள் போட்டு கூட நாம் அதை எளிதில் நிவர்த்தி செய்து விடலாம். ஆனால் பிறர் பேசுகின்ற வார்த்தைகளால் காயப்பட்ட நம் மனம் எந்த மருந்தினாலும் ஆற்ற முடியாத அளவிற்கு தழும்பாக காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் என்கிறார். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் தான் மனிதர்களை வருத்தமடைய செய்கின்றன, பிரச்சனைகளை பெரிதாக்குகின்றன, உறவுகளை பிரிக்கின்றன. நாம் பேசும் வார்த்தைகள் தான் நமக்கு பகையையும் எதிரிகளையும் சம்பாதித்து கொடுக்கின்றன. நாம் பேசுகின்ற வார்த்தைகள் தான் நமக்கு செயல் வடிவமாகவும் மாறுகின்றன. அப்படி செயல் வடிவம் நமக்கு மாறும் பொழுது அந்த செயல்களுக்கான விளைவுகளாகிய நன்மை தீமைகளை நாம் தான் இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் கூட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு வருகின்ற நன்மை தீமை இரண்டுமே அவன் பேசுகின்ற வார்த்தைகளால் தான் வருகின்றன. எனவே ஒருவர் பேசும்போது தவறாக எதுவும் பேசாமல், பிறர் மனம் வாடும்படியும் பேசாமல், பிழையாக எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் எப்படி வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும்? எப்படி நாம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கவனமாக கையாளுவது போல் நாம் பேசுகின்ற வார்த்தைகளையும் கவனமாக கையாள வேண்டும். மௌனம் நம் மனதை மலரச் செய்து நம்மை நடு பாதையில் நடை போடச் செய்யும். கூட்டத்தில் இருக்கும்போது உன் பேச்சிலும், தனித்து இருக்கும் நிலையில் உன் சிந்தனையிலும் கவனமாக இரு என்று சொல்வார்கள். தனித்திருப்பது என்பது நம்மோடு நாம் இணைந்திருப்பது. நமக்குள்ளே சென்று நம்மை பற்றி சுய ஆய்வு செய்து கொள்வது, அல்லது நம்மோடு நாம் ஒரு விழிப்புணர்வு நிலையில் இருப்பது என்றும் சொல்லலாம். இந்த மௌனத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டுமென்றால் கொஞ்ச நேரமாவது நம்மளோட நாம் தனித்து இருக்க பழக வேண்டும்.
இந்த தனித்து இருப்பது என்பது பலருக்கு வழியை கொடுப்பதாக கூட இருக்கும். ஆனால் இந்த தனித்திருப்பதற்கு என்று ஓர் அழகு உண்டு. தனித்திருப்பதனுடைய மற்றொரு பெயர்தான் மௌனம். தனித்திருப்பது நம் வழிகளை எல்லாம் வலிமைகளாக மாற்றுகின்றன. தனித்திருக்கும் பொழுதுதான் வாழ்வின் அர்த்தங்களை நம் ஆழ்மனதின் விருப்பு வெறுப்புகளோடு சேர்ந்து அறிந்து கொள்ளவும் நம்மால் முடியும். எண்ணங்களை எல்லாம் விவரிப்பதற்குத்தான் மொழிகள் அவசியம். ஆனால் மௌனத்தை எந்த மொழியாலுமே நம்மால் விவரிக்க இயலாது. ஏனென்றால் அந்த மௌனம்தான் அதனுடைய மொழியாக இருக்கிறது. மௌனம் பிரபஞ்சத்தினுடைய பாஷை. மௌனத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று முயன்றாலே அது கடலில் கரைத்த உப்பு போல் ஆகிவிடும். அறிஞர் பெர்னார்ட் ஷா சொல்வாராம், எனக்கு 25 மொழிகள் தெரியும் என்று. ஒருவர் கேட்டாராம், 25 மொழிகளை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? 25 மொழிகளில் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, நான் 25 மொழிகளில் மௌனமாய் இருப்பேன் என்று சொன்னாராம். இந்த மூச்சு தான் நம்மளுடைய மௌனத்திற்கான நுழைவாயில் என்று சொல்லலாம். நம்முடைய மூச்சின் மூலம் ஒரு நிமிடத்தில் நமக்குள் இருக்கின்ற அந்த ஓய்வு தரும் இடத்தை நாம் நன்றாக உணரலாம். பல கேள்விகளுக்கான பதிலே சில சமயங்களில் மௌனமாகத்தான் இருக்கும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பல செய்திகளை நாம் நம்முடைய ஆழ்ந்த மௌனத்தினால் வெகு எளிதாக பிறருக்கு கடத்திவிட முடியும். இப்போது நான் யார் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். நமக்குள்ளேயே நான் யார் என்ற கேள்வியை கேட்கும்போது நமக்கு என்ன பதில் கிடைக்கிறது? வெறும் மௌனம்தான் அங்கு நிலவுகிறது. உண்மையிலேயே அந்த மௌனம்தான் அதற்கான பதில். ஏனென்றால் நம்முடைய ஆன்மா ஒரு இறுகிய மௌனம். அந்த இறுகிய மௌனம்தான் விவேகம், ஞானம் என்றும் சொல்லப்படுகின்றது. வார்த்தைகளால் ஆன பதில்களை எல்லாம் நீக்கிவிடணும். இப்போ இதை நான் உடம்பு, நான் சைத்தன்யம், நான் ஆன்மா, இது போன்ற பதில்கள் வார்த்தைகளால் இருக்கல்லவா, இந்த பதில்களை எல்லாம் நீக்கிவிட்டு நான் யார் என்ற கேள்வியிலேயே நீங்கள் நிலை பெற்றீர்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற பதில் மௌனம் மட்டும்தான். மௌனம் நமக்குள் இருக்கின்ற விழிப்புணர்வை தூண்டிவிடுகின்றது. இந்த பதில்கள் எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் முழுமையானவை அல்ல. ஆனால் மௌனம் ஒன்றுதான் முழுமையானது. மௌனம் நம் வாழ்வின் மூலத்தோடு நம்மை இணைக்கின்றது. மௌனத்தின் ஒலி புதுமையானது. மௌனத்தின் அர்த்தம் வலிமையானது. தனித்திருப்பதுதான் மௌனத்திற்கே இனிமையானது என்று கூட சொல்லலாம். சொல்லாது சொல்லி நீ சொல் அற நில்லென்று சும்மா இருந்தாய் என்றார் ரமணர். சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருந்த எல்லைக்குள் என்னை செல்லவிட்டவா என்றார் அருணகிரிநாதர். சொல் அற இருத்தல்தான் மௌனம், சும்மா இருத்தல்தான் சிவம். இந்த மௌனத்தையும் சிவத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டும் தவம். தவம் என்றால் என்ன நினைக்கிறீங்க? கற்றை குழல் வளர்த்து கானகம் சென்று நெற்றியில் திருநீறு பட்டையிட்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலையணிந்து காவி உடை உடுத்தி ஒற்றை காலில் நின்று செய்வதற்கு பெயர் தவம் அல்ல. நாம் இருந்த இடத்திலேயே கண்கள் மூடி அமைதியாக அமர்ந்திருப்பதற்கு பெயர்தான் தியானம். இந்த தியானத்தின் முடிவுதான் மௌனம். இந்த மௌனம் இறைவனின் மொழி. தியானமே அதை அடையக்கூடிய வழி. தான் பேசாத போது இறைவன் நம்மோடு பேசுவான் என்கிறார் மகரிஷி. இந்த சித்தர்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு விரதம் எது என்று நீங்கள் கேட்டால் மௌனம்தான். மௌன விரதம் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். சித்தர்கள் பொதுவாக அதிகம் பேச மாட்டார்கள். தேவைக்கு ஏற்பதான் பேசுவார்கள். ஏனென்றால் மௌனத்தினால் மட்டும்தான் நாம் ஆற்றலையும் சக்தியையும் பெருக்கவும் முடியும். வார்த்தைகள் நம்முடைய சக்தியையும் ஆற்றலையும் விரயமாக்குகின்றன. சினமடங்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்கிறார்
தாயுமானவர். இந்த மனம் அடங்கிய நிலைக்கு பெயர்தான் மௌனம். இந்த மௌனத்தில் மட்டும்தான் நான் யார் என்ற கேள்விக்கான பதிலையும் நம்மால் பெற முடியும். ஒரு நாளில் சில மணித்துளிகளாவது நம்மோடு நாம் தனித்திருந்து மௌனமாக இருந்தாலே நமக்குள் உறைந்திருக்கின்ற தெய்வத்தின் குரலை நம்மால் கேட்க முடியும். மௌனம்தான் மகிழ்ச்சிக்கான ஊக்கமும். இந்த உலகத்தில் இலவசமாக நாம் பெற்றுக்கொள்ளும் உன்னதமான விடயங்களுள் மௌனமும் ஒன்று என்று சொல்லலாம். மௌனத்தினால் மட்டும்தான் உண்மையான ஞானமும் மலரும். மௌனம் நம் மன அழுத்தங்களை குறைத்து நரம்பு மண்டலங்களை சாந்தப்படுத்துகிறது. மௌனம்தான் படைப்பாற்றலின் தாய். மனதை அமைதிப்படுத்தி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மௌனம் நமக்கு தூண்டுகிறது. மௌனத்தினால் மட்டுமே உண்மையான ஞானம் மலரும். மௌனம் நம் மன அழுத்தங்களை எல்லாம் நீக்கி நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்துகிறது. மௌனம்தான் ஆன்மீகத்திற்கான ஊக்கம். மௌனம் 1000 வார்த்தைகள் பேசுவதை விட ஒரு நிமிட மௌனம் மிகவும் சிறந்தது. எனவே மௌனத்தை கொண்டாடுங்கள் என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்கள். இன்னும் மௌனத்தை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை மண்ணுக்குள் புதைந்து அமைதியாகத்தான் இருக்கிறது. அப்படி மண்ணுக்குள் புதைந்து அமைதி காக்கின்ற நிலையில் அந்த விதை மெதுவாக முளைவிட்டு செடியாக வளர்ந்து பெரும் விருட்சமாக மாறுகிறது. ஆனால் அதே விருட்சம் வீழும்போது அதிக ஓசையுடன் வீழ்கிறது. அப்படி என்றால் மௌனம் என்பது ஆக்கத்தின் வெளிப்பாடு, ஓசை என்பது அழிவின் வெளிப்பாடு என்று கூட நாம் சொல்லலாம். ஆர்ப்பரிக்கும் அலைகள் கொண்ட கடலில் கூட மிக ஆழமான அமைதி உள்ளது. கடல் அலைகளால் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்குகின்ற எல்லாமே வெறும் சிப்பிகள்தான். ஆனால் நாம் முத்தெடுக்க வேண்டுமென்றால் ஆழமான கடலுக்குள் சென்றால் மட்டுமே நம்மால் முத்தெடுக்க முடியும். அதுபோலதான் நம் மனம் என்கின்ற கடலில் உணர்வுகள் என்னும் அலைகள் கொந்தளித்து கொண்டிருக்கும் போது நம் மௌனத்தால் அந்த உணர்வுகளை அடக்கினால் நம் இதய குகையில் முத்தாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை நம்மால் கண்டெடுக்க முடியும். ஒரு 5 சூழல்களில் மௌனத்தை ஒருவன் கடைப்பிடிப்பது மிகச் சிறந்தது என்பதை ஒரு ஜென் கதை மூலம் கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு கிராமத்தில் ஒருவன் வசிக்கிறான். ஒரு விவசாயி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவனுக்கு அவனுடைய வாயே பெரிய பிரச்சனையாகிவிடுகின்றது. எப்படி என்றால், யோசிக்காமல் பேசுவதும், பின் விளைவுகள் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பேசுவதும், மற்றவர்கள் மனம் புண்படியும்படியாக பேசுவதுமாக அவனுடைய வாழ்க்கை வாடிக்கையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கே தெரிகிறது நம் வாய்தான் நமக்கு பெரும் பிரச்சனை என்று. இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அப்போது அந்த கிராமத்திற்கு ஒரு ஜென் துறவி வருகை தருகின்றார். இவன் அந்த குருவிடம் சென்று, குருவே, என்னுடைய வாய் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. நான் யோசிக்காமலும் பிறர் மனம் புண்படும்படியும் சிந்திக்காமலும் வார்த்தைகளை பேசிவிடுகின்றேன். இதனால் எனக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நான் இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அந்த ஜென் துறவி அமைதியாக அவன் முகத்தை பார்த்து, மகனே, ஒரு 5 சூழ்நிலைகளில் நீ மௌனத்தை கடைப்பிடித்தால் போதும், உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னாராம். முதல் சூழ்நிலை, நீ கோபமாக இருக்கும்போது மௌனத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் கோபம் உன்னையே அழித்துவிடும். கோபத்தினால் நீ பேசுகின்ற வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்தும் போது பின்னால் அந்த வார்த்தைகளுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டும் குற்ற உணர்வுக்கும் ஆளாகி விடுவாய். கோபம் உனக்கு எஜமானனாகிவிடக்கூடாது. கோபம் உன் உறவுகளையும் உன்னிடமிருந்து பிரித்துவிடும். எனவே கோபம் வரும் பொழுது நீ மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்கிறார். 2வது சூழ்நிலை, ஒன்றை பற்றிய தெளிவான அறிவு
இல்லாமல் இருக்கும் பொழுது அதை பற்றி நீ பேசக்கூடாது, அந்த இடத்தில் நீ மௌனம் சாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மற்றவர்கள் உன்னை முட்டாள் என்று நினைத்து விடுவார்கள் என்று நினைத்து நீ ஏதாவது பேசினால் உண்மையிலேயே நீ முட்டாள் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இதனால் உன்னுடைய மதிப்பும் அவர்களிடையே குறைந்துவிடும். மற்றவர்கள் சொல்வதையும் நீ செவிமடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாய். ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாய்ப்பையும் நீ தவற விட்டு விடுவாய். எனவே எதை பற்றிய முழுமையான அறிவும் இல்லாத நிலையிலும் நீ மௌனம் சாதித்தலே உனக்கு நல்லது என்கிறாராம். மூன்றாவது, சந்தேகம். எதன் மீதாவது உனக்கு சந்தேகம் இருந்தால், அல்லது ஒன்றை பற்றி உன்னிடம் மிகைப்படுத்தி யாராவது சொல்லியிருக்கலாம், அல்லது உண்மை நிலை என்ன என்று தெரியாமலும் சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கிற நிலையில் சந்தேகம் இருக்கும் பொழுது அனுமானங்களை கொண்டு நீயாக ஏதாவது பேசினால் காலத்திற்கும் நீ வருத்தப்படும் நிலை உனக்கு ஏற்படும். எனவே உன் மனதில் சந்தேகம் ஏதாவது இருந்தால் அந்த தருணத்திலும் நீ உன்னுடைய மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்கிறார். நான்காவது சூழ்நிலை, உன்னுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களோ தங்களுடைய உணர்வுகளை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளும் போது நீ குறுக்கீடு செய்யாமல் அதை கேட்க வேண்டும். நீ குறுக்கீடு செய்வதால் அவர்களுக்கு எரிச்சல் தான் தரும். உன் மீது உள்ள நம்பிக்கை குறைந்துவிடும். அவர்கள் மனம் விட்டு பேசுவதையும் நிறுத்தி விடுவார்கள். மற்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையோ தங்கள் மனக்குமுறல்களையோ உன்னிடம் வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீ அமைதியாக கேட்பதே மிகச் சிறந்தது. அந்த இடத்தில் நீ மௌனம் சாதிக்க வேண்டும் என்றாராம். இறுதியாக ஐந்தாவது சூழ்நிலை என்னவென்றால், கிண்டல் கேலி ஏதாவது உன்னை மற்றவர்கள் செய்யும் பொழுது நீ அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் மௌனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை கிண்டல் செய்வதும் கேலி பேசுவதும் உன் தரத்தை தாழ்த்துவதற்காகவும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் செய்கிறார்கள். ஆனால் நீ மௌனமாக இருந்தால், நாம் இவ்வளவு செய்தும் கூட அவன் எந்த நிலையிலும் மாறாமல் இப்படி அமைதியாக இருக்கிறானே, நம்முடைய செயல் அவனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தவில்லையே என்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிடும். இதனால் நீதான் முதிர்ச்சி அடைந்தவனாக மாறிவிடுவாய். உன்னுடைய நிலை உயரும். ஆகவே யாராவது கேலி கிண்டல் உன்னை செய்தாலும் அதற்கு எதிர்வினை எதுவும் செய்யாமல் நீ அமைதியாக கடந்து செல்வதே உனக்கு மிகச் சிறந்தது என்று இந்த 5 சூழ்நிலைகளிலும் நீ மௌனத்தை கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை என்பதே இல்லை என்று சொன்னாராம். ஆக இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? கோபப்படும் பொழுது, பிரச்சனைகள் நம்மை நெருங்கி வருகின்ற போது, ஒன்றை பற்றிய தெளிவான அறிவு இல்லாத போது, ஒன்றின் மீது சந்தேகம் உள்ள போது, யாராவது நம்மிடம் வந்து பேசும்போது அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் மன அழுத்தங்களிலிருந்து விடுபடும் அளவிற்கு நன்றாக அவர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். அதுபோல் நம்மை யாராவது கிண்டல் கேலி செய்து நம் தோற்றத்தையோ நம்முடைய நடவடிக்கையோ நம்முடைய விருப்பங்களை பற்றியோ அவர்கள் ஏதாவது கிண்டல் செய்தாலும் அதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் நாம் அமைதியாக மௌனமாக கடந்து சென்றாலே நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விடலாம் என்பது இந்த கதையின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தி பவர் ஆஃப் சைலன்ஸ் என்ற புத்தகத்தில் நிக்கோலஸ் டயட்டும் கார்டினல் ரொபர்ட் சாராவும் மௌனம் என்பது யாருடனும் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, யாரோடும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, வாழ்வின் அர்த்தங்களை ஒரு விழிப்புணர்வோடு எதிர்கொள்கின்ற நிலைதான் மௌனம் என்று சொல்கிறார்கள். இன்னும் மௌனத்தை பற்றி நான் சுருக்கமாக சொல்வதென்றால், நம் மூச்சுக்குள் செய்யும் பிரார்த்தனை மௌனம், செய்பவர் இல்லா செயல் மௌனம், அனந்தத்துள் அடங்கிய அன்பு மௌனம், வார்த்தைகள் அற்ற ஞானம் மௌனம், உள்நோக்கம் இல்லா கருணை மௌனம், பிற உயிர்களிடம் காட்டுகின்ற புன்னகை மௌனம் என்று சொல்லலாம். மௌனத்தின் உன்னதத்தை உணர்ந்து நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான வழியில் நாம் நடைபோட வேண்டும். பேசுவது என்பது வாயை திறந்து வார்த்தையாடுவது மட்டும் பேசுவது அல்ல. 2 மனங்கள் இணைந்து மௌனமாக பேசுவதிலேயே மிகச்சிறந்த பேச்சு என்று சொல்லலாம். மௌனம், நாம் மிகவும் முயன்று ஒன்றை பற்றி விளக்குவதற்காக பிரயத்தனப்படுகின்ற வேளையில்
மௌனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அது தானாகவே விளங்கும். அந்த அளவுக்கு மௌனம் அளப்பரிய ஆற்றல் வாய்ந்தது. மௌனத்தினால் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில் நாம் பொதுவாக சொல்வோம், கோபம் வரும்போது சும்மா இரு என்று சொல்வார்கள். அதுபோல் சிவனேன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதனுடைய பின்னால் இருக்கின்ற அர்த்தம் என்ன? அமைதியாக மௌனம் காத்தலே அந்த இடத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். வணக்கம்.